எனக்கு ரீசெண்டாக வந்து ஃபீவர் வந்தது, இல்லை நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கேன், கட் ஹெல்த் வந்து கரெக்டாக இல்லை அப்படின்னா கண்டிப்பாக இன்ஃப்ளமேஷனை குறைக்கக்கூடிய உணவுப் பொருட்கள், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி அப்படிங்கிற உணவுப் பொருட்கள் நம்ம சொல்லுவோம். ஸோ ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி டயட் வந்து நம்ம எடுத்துக்கிறது. ஸோ மஞ்சள் வந்து எடுத்துக்கலாம், அதே மாதிரி காய்கறிகள் வந்து எடுத்துக்கலாம், பழங்கள் வந்து நம்ம எடுத்துக்கலாம். இதெல்லாம் இன்ஃப்ளமேஷனை குறைக்கக்கூடிய உணவுப் பொருட்கள். நம்முடைய ஸ்பைசஸ், நம்ம அஞ்சரைப்பட்டையில் இருக்கக்கூடிய ஸ்பைசஸ் எல்லாமே இன்ஃப்ளமேஷனை குறைக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் தான். 5வதாக சில வகையான மூலிகைகளை வந்து நம்ம எடுத்துக்கலாம். மூலிகைகள் அப்படின்னு சொல்லும்போது அடாப்டோஜெனிக் எஃபெக்ட் இருக்கக்கூடிய அமுக்குரா மாதிரியான மூலிகைகள், துளசி மாதிரியான மூலிகைகள் வந்து எடுக்கும்போது இன்ஃப்ளமேஷன் நமக்கு நல்லாவே வந்து குறைக்கும். ஸோ அடுத்ததா வந்து நம்ம 6வதா பார்க்கும்போது நம்முடைய தூக்கம் வந்து கரெக்ட்டா இருக்குங்கிறத பார்க்கணும். ஏன்னா தூக்கம் வந்து சரியா இல்லைன்னா மெலட்டோனின் வந்து செக்ரேட் ஆகாது. ஸோ இரவு தூங்க போறதுக்கு முன்னாடி தொடர்ந்து வந்து நம்ம ஃபோன் பார்க்கறது, ஸோ அதே மாதிரி வந்து நல்லா வெளிச்சமா இருக்கிற ரூம்ற மாரி வந்து நம்ம தூங்குறது, இதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணிட்டு நைட்ல நல்லா ஆழ்ந்த தூக்கம் வர்ற மாதிரியான விஷயங்கள வந்து ஃபாலோ பண்ணலாம். தூங்க போறதுக்கு முன்னாடி காலைல வந்து நீங்க நல்ல ஒரு ஆயில் மசாஜோ, இல்ல வந்து ஒரு கோகனட் ஆயிலோ வச்சு வந்து லைட்டா ஒரு மசாஜ் மாரி பண்ணிட்டு தூங்குனீங்க அப்படின்னா, நல்ல இரவு தூக்கம் இருக்கும். ஸோ நல்ல இரவு தூக்கம் இருக்கு அப்படின்னாலே உங்களுக்கு வந்து டயர்ட்னஸ் வந்து இருக்காது. கடைசியா ஏதாவது சத்து குறைபாடு இருந்தது அப்படின்னா, அதற்கான உணவுகளை நம்ம எடுத்துக்கணும். முக்கியமா பார்க்கும்போது வைட்டமின் டி குறைபாடு இருக்கிறவங்கள நம்ம சன்லைட் எக்ஸ்போஷர்ல வந்து இருக்க சொல்லுவோம். வைட்டமின் பி12 குறைபாடு இருக்கு அப்படின்னா, நம்ம அதற்கான உணவுகள வந்து எடுத்துக்க சொல்றது. ஃபோலிக் ஆசிட் வந்து பச்சை காய்கறிகள், கீரைகள் இதெல்லாம் எடுத்துக்கிறது. ஸோ இந்த மாரி சத்து குறைபாடுக்கு ஏற்ற மாரியான உணவு முறைகள நம்ம வந்து ஃபாலோ பண்றது. இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு, ஸோ இன்னைக்கு ரீசென்ட் டேஸ்ல நெறைய பேர் நம்ம பார்க்குறோம் மெக்னீசியம் டெஃபிஷியன்சி வந்து இருக்கு. ஸோ இதுவும் வந்து நம்மளுடைய டயர்ட்னஸ்க்கு முக்கியமான காரணம். ஸோ ரெகுலரா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பம்ப்கின் சீட்ஸ் வந்து நம்ம, அதாவது பூசணி விதைகள எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, மெக்னீசியம் வந்து நமக்கு கிடைக்கும். இந்த 7 விஷயங்கள நீங்க வந்து ஃபாலோ பண்ணும்போது, டயர்ட்னஸ் நல்லா குறையறத வந்து பார்க்கலாம். இல்ல இதுக்கப்புறமும் எனக்கு டயர்டா இருக்கு அப்படின்னா, கிரானிக் ஃபெட்டிக் சிண்ட்ரோமா இருக்கலாம். ஸோ இதற்கு மருத்துவர்கள தொடர்பு கொண்டு ஒரு ஆலோசனை எடுத்துட்டு, அதற்கேற்ற மாதிரியான சிகிச்சை முறைகள நம்ம வந்து ஃபாலோ பண்ணும்போது டயர்ட்னஸை வந்து குறைச்சிக்கலாம். ஸோ டயர்ட்னஸ் அப்படிங்கிறது வந்து லேசினஸ் கிடையாது, சோம்பேறித்தனம் கிடையாது. உங்கள் உடலுக்குள்ளே ஏதோ ஒரு பாதிப்பு இருக்குது. ஸோ அது வந்து ரீசெண்டாக வந்த ஃபீவரோ, இல்லை உங்களுக்கு இம்யூன் சிஸ்டம் வந்து வீக்காக இருக்கிறதோ, உங்களோட கட் பாக்டீரியாஸ் இம்பேலன்ஸாக இருக்கிறதோ, மைட்டோகாண்ட்ரியா வந்து ஆக்டிவேட் ஆகாமல் இருக்கிறது, இந்த விஷயங்களெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு நான் சொல்லக்கூடிய இந்த 7 ஸ்டெப்ஸே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக டீடாக்சிஃபிகேஷனை மறக்காதீங்க.